Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Jump games. You are given an integer array nums. You are initially positioned at array first index, and each element in the array represents your maximum jump length at that position. Return true if you can reach the last index or false otherwise. So first example பாருங்க. First exampleல வந்து 2 3 1 1 4 இருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இண்டெக்ஸில் இருக்கிற ஈச் எலிமெண்ட்டும் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் இட் கேன் டேக். இப்போ 2 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ 2 கொடுத்துருக்காங்க. 2னா வந்து இங்கேருந்து 1 ஜம்பும் பண்ணலாம், இல்லைன்னா 2 ஜம்பும் பண்ணலாம். ஃபைன், மேக்ஸிமம் நம்மளால 2 ஜம்ப் பண்ண முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜம்ப் பண்ணி ஆகணும். ஸோ அதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது 2லேருந்து இங்கே வந்துடலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 இருக்குது. ஸோ 3 ரெப்ரசன்ட் 3 ஜம்ப் பண்ணலாம். அதாவது 1 ஜம்பும் பண்ணலாம், 2 ஜம்பும் பண்ணலாம், 3 ஜம்பும் பண்ணலாம். ஸோ நான் வந்து 3 ஜம்ப் பண்ணுறேன். ஃபைன், நான் 3 ஜம்ப் பண்ணால் என்னால் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரீச் ஆக முடியுது. ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இதுதான் கொஷன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான். பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்மளால எந்த விதத்துலையும் ரீச் ஆக முடியாது லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அதனால ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம ட்ரை பண்ணுறோம் எல்லா இண்டெக்ஸ்லேயும். இப்போது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து இந்த 0th இண்டெக்ஸில் வந்து 2 இருக்குது. ஸோ நம்ம 2 பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 3 இருக்குது. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏதோ ஒரு பாசிபிலிட்டியில் நம்மளால் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரீச் ஆக முடியாதான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி பாசிபிலிட்டிஸ் காம்பினேஷன் செக் பண்ணுறோனாலே நம்ம மைண்டில் வர வேண்டிய விஷயம் ரெக்கர்ஷன். ஸோ நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸு, நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷினும் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து மெமோரைஸ் பண்ணி டிபி சொல்யூஷனை மாற்ற போகிறோம். ஃபைன். ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரெக்கர்சிவ் சொல்யூஷன் கோட் எழுதுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபைன், இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பூலியன் ஃபங்க்ஷன் bool f இன்டீஜர் I பாஸ் பண்ணுறேன். I பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் வெக்டார் பாஸ் பண்ணுறேன், வெக்டார் ஆஃப் int. அதாவது இந்த அரேவே பாஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஸோ அவ்வளோதான். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? நம்ம பேஸ் கண்டிஷன் வந்து இஃப் இன்கேஸ் நம்ம வந்து அந்த லாஸ்ட் இண்டெக்ஸை ரீச் பண்ணிட்டா, நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸை ரீச் பண்ணிட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இஃப் I is equal to nums dot size -1, இதான் லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இது ரீச் பண்ணிட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ மிச்ச எல்லா கண்டிஷனுக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் தான் பண்ணணும். அதாவது இண்டெக்ஸ் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இஃப் I is greater than or equal to nums dot size. Fine. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அதை தான் நம்ம இங்கே ரெக்கர்ஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த கரண்ட் ஒவ்வொரு இண்டெக்ஸும் வந்துட்டு அந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம இப்போ 2 இருக்குன்னா 2 பாசிபிலிட்டிஸ் நம்ம செக் பண்ணுறோம். அதாவது டூ ஸ்டெப்ஸ் நம்ம மூவ் பண்ணுறோம். ஃபைன், அதை தான் பண்ண போகிறோம். இப்போது அது எப்படி பண்ணுறதுன்னா for int j is equal to 1
அண்ட் அதாவது லைக் ஜே வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்போ 3 கொடுத்தாங்கன்னா இண்டெக்ஸில் வந்து 3 இருக்குது தான், 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 ஜம்ப், 2 ஜம்ப், 3 ஜம்ப் பண்ணலாம். ஸோ அதை தான் பண்ணுறேன் இப்போது. இஸ் ஜே இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. ஃபைன், நம்ஸ் ஆஃப் ஐ தான் இந்த வேல்யூ ஜே ப்ளஸ் ப்ளஸ். இஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐ ப்ளஸ் ஜே, ஐ ப்ளஸ் ஜேனா நம்ம வந்து லைக் ஐ ப்ளஸ் ஜே தான் நான் பாஸ் பண்ணுறேன். ஐ ப்ளஸ் ஜேனா வந்து இப்போது 3 கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம அரேல வேல்யூ 3 இருக்குன்னா ஐ ப்ளஸ் 1, ஐ ப்ளஸ் 2, ஐ ப்ளஸ் 3 இந்த 3 பாசிபிலிட்டிஸும் செக் பண்ணோம் ஃபங்க்ஷன் கால் பண்ணி. ஸோ நம்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். நம்ஸ் சப்போஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஃபைன், லாஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபைன், ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் இனிஷியலாக 0th இண்டெக்ஸில் இருக்குது அண்ட் தென் நம்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ ரன். ஓகே, ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ செமிகாலன் போட மறந்துட்டேன். இங்கேயும் செமிகாலன் போடல. ஸோ அக்செப்ட் ஆகுது நம்ம சொல்யூஷன். ஐ மீன் ஜஸ்ட் இந்த 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. 2வது டெஸ்ட் கேஸ் பார்க்குறேன். ஸோ ஆகுது. இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து லைக் டைம் நோட் எக்ஸ்டெட் எரர் வரும். பிகாஸ் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஸோ மெமரைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி டிபி. இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் ஒரே ஒரு இது தான் இருக்குது, ஐ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது இல்லை. ஸோ 1D டிபி தான் நம்ம பண்ணணும் ஆப்வியஸாக. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ டிபி பற்றிலாம் நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ப்ரீவியஸ் டிபி வீடியோஸ் போய் பாருங்கள். இந்த கோடிங் டுட்டோரியல் சீரீஸ்லேயே இருக்குது. ப்ரீவியஸ் டிபி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். நான் எப்படி மெமோரைஸ் பண்ணணும், எதுக்கு பண்ணுறோம்லாம் சொல்லியிருக்கேன். இதில் நான் டைரெக்டாக இப்போது மெமோரைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒரு டிபி அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி. சைஸ் பார்த்தீங்கன்னா num.size +1. +1 ஏன்னா வந்து 0 to n நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இன்ஷியலாக -1 நான் எல்லாமே இன்ஷியலைஸ் பண்ணிட்டேன். டிபி இங்கேயும் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன்லேயும் டிபி பாஸ் பண்ணுறேன். வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி பாஸ் பண்ணியாச்சு. ஸோ சப்போஸ் டிபி வந்து -1 இல்லைன்னா, இஃப் டிபி ஆஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு -1 அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ப்ரீ கம்ப்யூட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் வேல்யூ. ஸோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் டிபி ஆஃப் i. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து மெமோரைஸ் பண்ணணும். ஸோ இங்கே ரிட்டர்ன்ங்கிற இடத்துல தான் டிபி ஆஃப் i போடணும். டிபி ஆஃப் i ஈக்குவல் டு, இங்கேயுமே டிபி ஆஃப் i ஈக்குவல் டு dp of I equal to false. Yeah, fine. Yeah, so run பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே டிபி நான் பாஸ் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே மறந்துட்டேன். டிபி ஃபைன். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் வந்து இங்கே அக்செப்ட் ஆகுது. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது, லைக் மீடியம் லெவல் கொஸ்டின். ஸோ பேசிக்கலி நம்ம ரெக்கர்சிவ் நாலேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெக்கர்ஷனில் பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம லைக் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுறோம் ரெக்கர்ஷனில். பெருசாலாம் எதுவும் இல்லை.
லைக் இப்போ 3ன்னு கொடுத்தாங்கன்னா லைக் நம்ம 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து i+1 i+2 i+3 அந்த மாதிரி. அதனால் ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். இஃப் ட்ரூ ஆச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸு. ஸோ சிம்பிளான கொஷின் தான் இது. ஸோ இந்த அப்ரோச் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய கோடிங் வீடியோஸ் இருக்குது, தமிழில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஜம்ப்